Hi guys, welcome back to my YouTube channel. I am Susinder. என்னோட first videoல 5 live sketching skills பத்தி சொல்லியிருந்தேன். அதுல video editing-கான best courses free and paid எதுன்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம graphic design-க்கான best courses free and paid என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். First graphic design-னா என்ன? அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும்ன்றத சொல்றேன். Graphic design-ஐ சிம்பிளா சொல்லணும்னா photo editing. அட நான் தான் பிக்சார்ட்ல கில்லியாச்சே இதெல்லாம் கத்துப்படியான ஒரு விஷயம்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது மோர் லைக் ஏ ப்ரொஃபஷனல் ஒன். கிராஃபிக் டிசைனை கத்துக்கணும்னா அதுக்கு நீங்க முதல்ல இந்த 7 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். லைன், ஷேப், கலர், டெக்ஸ்சர், ஃபாண்ட், ஸ்பேஸ் அண்ட் இமேஜ். நான் சொன்ன இந்த 7 விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாண்ட்டை பாருங்க, இந்த ஃபாண்ட்டை பாருங்க. எது பெட்டர்? ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்? பட் ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் பெட்டரா இருக்குன்றதால எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்ணிட முடியாது. இதுக்கு பேர் தான் ஃபாண்ட் சைக்காலஜின்னு. எந்தெந்த ஃபாண்ட்ஸை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு அந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்குன்றதுனால கண்டமணிக்கு அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. கஸ்டமரோட சைக்காலஜி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணணும். இதே மாதிரி மீதி இருக்க 6 எலமெண்ட்ஸும் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். எந்தெந்த இடத்துல எதாவது யூஸ் பண்ணணுன்ற ஒரு சென்ஸ் இருக்கணும். நீங்க கிராஃபிக் டிசைனிங் பண்ணும்போது மட்டும் ஏனோதானு பண்ணாம இந்த 7 எலமெண்ட்ஸையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பண்ணணும். நம்ம எதுல ஒர்க் பண்றோன்றதை தெரிஞ்சு அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஒரு எலமெண்ட் பிடிச்சிருக்குன்றதுனால அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கணும். இப்ப கிராஃபிக் டிசைனிங் யூஸ் பண்ற பெஸ்ட் ஆப்ஸ் என்னன்னு சொல்றேன். கிராஃபிக் டிசைனிங் மட்டும் நிறைய பெஸ்டான ஆப்ஸ் இருக்கு. அதுல சிலது மட்டும் நான் இப்ப சொல்றேன். அடோப் போட்டோஷாப், figma, Canva, Adobe XD, InDesign, Illustrator, Sketch and Sharkன்னு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. இதுல சில ஆப்ஸ் பெய்ட், சில ஆப்ஸ் ஃப்ரீ. பட் இந்த பெய்ட் ஆப்ஸும் சில வெப்சைட்ல பைரேட்டட் வெர்ஷன்ஸ் இருக்கு. அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிகினர், எனக்கு கிராஃபிக் டிசைனிங்கா என்னன்னு தெரியாது, பட் கிராஃபிக் டிசைனிங் கத்துக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கேன்வாவை ட்ரை பண்ணுங்க. கிராஃபிக் டிசைனிங்க்கு ஒரு பெஸ்டான ஆப்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேன்வா தான். இப்போ வரைக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் இந்த ஆப் வந்ததுக்கு அப்புறம் தான் கிராஃபிக் டிசைனிங்கோட இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஈஸியா மாறிச்சு. ஏன்னா கிராஃபிக் டிசைனிங் தேவைப்படுற எல்லா விஷயமும் அந்த ஆப் உள்ளே இருக்கும். நீங்க வெளியே இருந்து எந்த ஒரு ரிசோர்ஸும் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்காது. தேவைன்னா நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே அந்த ஆப் உள்ளே இருக்கும். அதுவும் அதை யூஸ் பண்றதும் ரொம்ப ஈஸியா வச்சிருப்பாங்க. லைக் ஸ்டாக் இமேஜஸ், PNG இமேஜஸ், சில எலமெண்ட்ஸ், கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ்னு எல்லாமே அந்த ஆப் உள்ளே அடங்கியிருக்கும். நீங்க ஒரு பிகினரா இருந்தா இந்த ஆப் யூஸ் பண்ணி கத்துக்குங்க. இது ஒரு பெய்ட் ஆப் தான், பட் இதோட ஃப்ரீ வெர்ஷனே உங்க கிராஃபிக் டிசைனிங்ல ஒரு ப்ரோ ஆக்கிடும். இப்ப கிராஃபிக் டிசைனிங்க்கு என்னென்ன பெஸ்ட் கோர்சஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெய்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெய்டு கோர்ஸ் இடமே வெப்சைட்ல தான். இந்த கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 15,000 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு அண்ட் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மேல இதுல படிச்சிருக்காங்க. இந்த கோர்ஸ் ஏன் நான் பெஸ்ட்னு சூஸ் பண்ணேன்னா இதுல நீங்க போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் 3த்தையும் கத்துப்பீங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க என்னென்ன கத்துப்பீங்கன்னா போத் பிரிண்ட் அண்ட் வெப் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கத்துப்பீங்க, கிரியேட்டிவா எப்படி யோசிச்சு பண்ணணும்னு கத்துப்பீங்க, அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைப்போகிராஃபி, ஷேப்ஸ், கலர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கத்துப்பீங்க. கிராஃபிக் லேயர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, மாஸ்கிங் எப்படி பண்றது, அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அண்ட் ஒரு இமேஜை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்ன்றது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸ் பெய்ட்ல அவைலபிளா இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் இதுதான். கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ்ல பெய்டை விட ஃப்ரீயாவே நிறைய கோர்சஸ் பெஸ்டா அவைலபிளா இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்றேன் வாங்க. அடுத்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கூகுளே ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எந்த ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன அந்த 7 எலமெண்ட்ஸும் என்னென்னு தியரட்டிக்கலா உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அடுத்த கோர்ஸ் லேர்ன் இட் யூடியூப் சேனல்ல போட்டோஷாப்பிங்கான பிகினர் டியூட்டோரியல். இது ஒரு 3 hours லாங் கோர்ஸ். இதுல நீங்க என்ன கத்துப்பீங்கன்னா முதல் விஷயம் உங்களோட ஒர்க் ஸ்பேஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்ன்றது அண்ட் கிராப்பிங் எப்படி பண்றது, குரூப்பிங் எப்படி பண்றது, லேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்றது, கிரேடியன்ஸ், டைப்போகிராஃபி, கிளிப்பிங் மாஸ்கர்ஸ்னு இது மாதிரி நிறைய விஷயம் நீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு. அடுத்த கோர்ஸும் யூடியூப் கோர்ஸ் தான். வீடியோ எடிட்டிங் கோர்ஸ்ல ஜாக் கோலோட யூடியூப் சேனல் சொல்லியிருப்பேன். அவரே தான் இந்த கிராஃபிக் டிசைனிங்கோட இன்ஸ்ட்ரக்டரும். இது ஒரு 4 hours லாங் கோர்ஸ். இதுல நீங்க அட்வான்ஸ் டு பிகினர் என்னென்னலாம் போட்டோஷாப் பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அடுத்து நான் சொல்ல போறதெல்லாம் கோர்சஸ் கிடையாது. கிராஃபிக் டிசைனிங்கை பொறுத்த மட்டும் வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு டிசைன்ஸை இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்க மாதிரி சில யூடியூப் சேனல்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராஃபிக் டிசைனிங்க்கு பெஸ்டான டூல்னா அது கேன்வா தான். அப்படி கேன்வால தான் நீங்க கிராஃபிக் டிசைனிங் கத்துக்க போறீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல எக்கச்சக்கமான டியூட்டோரியல்ஸ் இருக்கு. அதை பார்த்து நீங்க எல்லாத்தையும் கத்துக்கலாம். அடுத்து ஃப்ரீ கோட் கேம்ப். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமர்ஸை பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஒரு சேனல். இதுலயும் 2-3 கிராஃபிக் டிசைனிங் கோர்சஸ் இருக்கு. UI UX கான ஃபுல் டிசைனிங் டியூட்டோரியல் அண்ட் ஃபிக்மால எப்படி ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு 10 hours லாங் டியூட்டோரியல் இருக்கு. அடுத்து GFX மென்டார். உங்களுக்கு கிராஃபிக் டிசைன்ல என்னென்னலாம் தெரியணுமோ அது எல்லாமே இந்த ஒரு சேனல் அடங்கி இருக்கு. அவரோட சேனல் பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அடோப் InDesignோட கம்ப்ளீட் கோர்ஸ் போட்டிருக்காரு, டைப்போகிராஃபி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, கலர் 3 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஃபுல் டியூட்டோரியல் போட்டிருக்காரு, அடோப் பிரீமியரோட ஃபுல் டியூட்டோரியல் போட்டிருக்காரு, அடோப் XD ஓட டியூட்டோரியல் போட்டிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டியூட்டோரியல்
tutorials அவரோட சேனல்ல இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டோப் போர்ஷன் யூடியூப் சேனல். இவங்களோட பிளேலிஸ்ட்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், டைப்போகிராஃபியில் அனிமேஷன் எப்படி யூஸ் பண்றது, லோகோஸ் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ஸ்லைட் ஷோஸ் எப்படி யூஸ் பண்றது, ஆஃப்டர் எஃபெக்டோட டுட்டோரியல்ஸ், மோஷன் கிராஃபிக் டுட்டோரியல்ஸ்னு எல்லாமே போட்டிருக்காங்க. இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு 4-5 டிசைனை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனாதான் நீங்க ஒரு டிசைனை கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இத்தனை சேனல்ஸை ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க ஏன் கிராஃபிக் டிசைனிங் கத்துக்கணும்னா, இந்தியாவில் கிராஃபிக் டிசைனிங்கான ஆவரேஜ் சேலரி 4 lakhs இருந்து 6.5 lakhs வரைக்கும் இருக்கு. இதுவே நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்து இந்த கிராஃபிக் டிசைனிங்க ஃப்ரீலான்சிங்கா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இதோட டபுளா earn பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வெப் டெவலப்மெண்ட்கான பெஸ்ட் கோர்சஸ் ஃப்ரீ அண்ட் பெய்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். until then bye.